அண்ணா இது BR3 கார் கேக்குறீங்களாங்கண்ணா? அண்ணா ஆமாண்ணா வாங்கண்ணா BR3 தான்ண்ணா. நல்லா இருக்கீங்கண்ணா? கடையில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களா இருக்குது? ஆமாண்ணா அருமையா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கண்ணா. நான் ஷூட் போயிடலாங்களா? போயிடலாண்ணா. பார்த்து டக்குன்னு பார்த்தா வேற ஏதோ இருக்குன்னு பார்த்தா பெருசா பண்ணிட்டீங்க போல. ஆமாண்ணா ஒண்ணும் இல்லை, இங்க டிஸ்பிளே பீஸ் இருந்தோம், ஷோரூம் வந்து இங்க வச்சிருந்தோம். ஓகேங்கண்ணா. வந்து வண்டிகளுக்கு இடம் பத்தல, இன்னும் கொஞ்சம் 4 கார் சேர்த்து நிப்பாட்டலான்றதுக்காக ஆப்போசிட்ல பக்கத்துல இன்னொரு கடை எடுத்து இப்ப டிஸ்பிளே பீஸ் அங்க மாத்திட்டு இங்க வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் கிளாஸ் மட்டும் நடக்கிற மாதிரி கேரேஜா அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கேரேஜாவே மாறிடும். சோ வாங்க நான் இப்ப என்ன இருக்குன்னு பாத்திரலாம்ண்ணா. ஓகேண்ணா. நான் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா BR3 எங்க இருக்கு லொகேஷன் மட்டும் சொல்லிருக்கீங்க. ஆனா நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா கரெக்டா கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்டுனா, கோயம்புத்தூர் உக்கடம் பஸ்னால காராசேரிக்கு ஃபேமஸான இடம் தான். நம்ம அதே ஷாப்ல தான் நம்மளும் இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் உள்ள போறதுக்கு ஒரு வழி இருக்கும், பஸ் வெளில வரதுக்கு ஒரு வழி இருக்குன்னா பஸ் வெளில வர இடத்துக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கோவை தார்பல் SS தார்பல் 2 கீழே சின்ன ஒரு இறங்கும். அங்க வந்து நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிரும்னா டவுட் இருக்கவங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹை மெசேஜ் கூட லொகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படினாலும் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணி ஸ்டாப் நானே உங்களை பிக் பண்ணிக்கிறேன்னா. ஓகேண்ணா. பாத்துடலாங்களா? பாத்துடலாங்கண்ணா. ஸோ நிக்கிறோம், இங்க இருந்து ஆரம்பிச்சிருவோம். இதை பார்த்தீங்கன்னா வண்டியோட டாப் கேரியர்னா. ஓகேங்கண்ணா. ஸோ டாப் கேரியர் பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் கேரியரோட குடோனு. ஓகேங்கண்ணா. இந்த டிஸ்பிளே பீஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா டாப் கேரியர் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இதெல்லாம் வந்து 5500 வருங்க. அவெஞ்சர் மாடல்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஏபிஎஸ் மெட்டல் ஹெவியா இருக்கும். இது 4500 வரும்னா இதுல வந்து ரேட் கம்மி பேசிக் கேட்பாங்க இல்லைங்க, அவங்களுக்கு இந்த மாடல் அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் அலுமினியம் கோட்டிங்ல வருது. கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா 3300 பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த மாடல் போறப்ப 5500 வரும். என்ன காருக்குலாம் போடலாங்க இதெல்லாம்? ஆனா A to Z 90% கார் எல்லா காருக்குமே போடலாம். இதுல வந்து ஒரிஜினல் அலுமினியம் கேட்பாங்க தெரியுங்களா? ஆமாங்கண்ணா. அதுவும் அதில் வச்சிருக்கோம். அதெல்லாம் ரேட் கொஞ்சம் ஹையா வரும், ஒரு 8500 வரும். பட் குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்னா இப்போ நிக்கிற பொலேரோக்கு பாத்தீங்கன்னா இந்த பேக் பம்பர் தான் நம்ம ஃபிட் பண்ண போறோம். ஓகேங்கண்ணா. இது வந்து பொலேரோக்குன்னா பர்டிகுலரா வர பேக் பம்பருங்க. இதே மாதிரி எல்லா வண்டியோட நம்மள்ட்ட பேக் பம்பரும் அவைலபிள் இருக்கு. இது ஆரோவோடது 2 டபுள் சைடு SS கோட்டிங்கோட வந்துடும், SSTல வந்துடும். நிறைய 7 சீட்டு வண்டிக்கு ஃபுட் ஸ்டெப் கேட்டு வருவாங்கன்னா ஃபுட் ஸ்டெப் வந்து பேசிக் வந்து ஹை வரைக்கும் எல்லா பட்ஜெட்லயுமே இருக்கு. இது வந்து 7500 வரும், இது 9500 வரும், இது வந்து 11500 வரும். இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேக் பம்பர் பிளாஸ்டிக் கேட்பாங்கல்ல, ஆமாங்கண்ணா, அதுவும் அவைலபிள் பண்ணி வச்சிருக்கோம்னா. ஓகேங்கண்ணா. அது இல்லாம ரூஃப் ரயில், ரூஃப் ரயில் சைடுல அளவுக்கு ஒட்டுறது. இதெல்லாம் வந்து மஹேந்திராவோட OG ஃபுட் ஸ்டெப்புங்க. ஓகேங்கண்ணா. இதெல்லாம் வந்து பெஸ்ட் பிரைஸ் 9500 பண்ணி கொடுத்தலாம் கஸ்டமருக்கு. இப்போ ஒரு ஈகோக்கு பாத்தீங்கன்னா இப்போ சீட் ஆல்டர் பண்ண போறோம். ஓகேங்கண்ணா. இந்த சென்டர் சீட் இருக்கு இல்லைங்க, சென்டர் சீட் எடுத்து பேக்ல வச்சுட்டு சென்டர்ல வந்து அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபிள் சீட் பண்ண போறோம். 2 சைடு வந்து டிக்கி பேடை சேஞ்ச் பண்ணிட்டு ஓவல் ஸ்பீக்கர் போட்டு தர போறோம். மற்ற ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் டன்னுனா இந்த பொலேரோக்கு பார்த்தீங்கன்னா பேக் பம்பர் சொன்ன மாதிரி பேக் பம்பரு, ரூஃப் ராயில். கஸ்டமருக்கு வந்து பெருசா வீடியோலாம் பார்க்க மாட்டேன்னாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா 4 ஸ்பீக்கர் இருக்கு. சப் நம்ம வந்து ஆட்டோ பர்ட்ஸ்ன பிராண்ட்ல சப் வந்து ஆட் பண்ண போறோம்னா மற்றெல்லாம் வாங்க டிஸ்பிளே ஷோரூம்ல பார்த்துடலாம். பயங்கரமா இருக்கு. ஒரு காருக்கு தேவையான A to Z ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஆமா. நம்ம ஷாப்போட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேபர் ஃப்ரீ ஃபிட்டிங்ல கொடுத்துட்டு இருக்கோம். 2வது நமக்கு இப்ப ஸ்பேஸ் இருக்கு. ஸோ கஸ்டமர் ஒரு 10 கார் நிப்பாட்டி வேலை செய்யறதுக்கும் ஸ்பேஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம காம்போ ஆஃபரும் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்கண்ணா. பாத்துடலாங்களா? ஸோ நம்மளோட காம்போ பாத்தீங்கன்னா மற்ற எல்லாத்து மாதிரி எடுத்து வச்சு காமிக்கிற காம்போலாம் கிடையாதுங்க. ரெடிமேட் காம்போ, ஃபிக்ஸ்டு காம்போ, எப்போ வந்தாலுமே இந்த 10 காம்போஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஓகேங்கண்ணா. ஸோ உங்களுக்கு இதுல எந்த காம்போ வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்க பட்ஜெட்டை பொறுத்து. நம்மளோட காம்போஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 காம்போ அவைலபிள் இருக்குன்னா எப்போ வந்தாலும் ரெடி ஸ்டாக் இருக்கும். இப்போ இருக்கிற ஸ்டாக்ல வச்சிருக்க ஃபர்ஸ்ட் காம்போ என்னன்னு பாத்தீங்கன்னா பிராண்டட் காம்போ தான். ஆட்டோ பர்ட்ஸ் பிராண்ட்ல 2GB RAM 30GB இன்புல்ட் சிஸ்டம், ஒரு பெர்ஃபியூம், ஒரு டோர் கார்டு, உங்க வண்டிக்கு பேனல், 4 டோர் ஸ்பீக்கர், ரிங்கு, ஒயரிங் எல்லாமே சேர்த்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 11050 வருங்க. ஓகேங்கண்ணா. லேபர் 1300 வரும். டோட்டலாக ஒரு 12000 மேலே வரும். நம்ம கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா 9999 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் எல்லா காம்போஸும். கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா 360 காம்போனா டைமண்ட்ல வந்து ஒரிஜினல் சிஸ்டம் பிளஸ் கேமரா கிட் எல்லாமே சேர்ந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 29400 வருங்க. பிளஸ் லேபர் 2500, கிட்டத்தட்ட 32000 வரும். நம்ம கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ் 25000 பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே லேபர் ஃப்ரீ தான். ஸோ 3வது காம்போ வந்து எக்ஸல் 10.3 இன்ச் டிஸ்பிளேல வர காம்போஸ். ஓகேங்கண்ணா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்டம் நான் ஃப்ரண்ட்ல காம்பவுண்ட் ஸ்பீக்கர், பேக்ல கோஎக்சல் ஸ்பீக்கர், ரிவர் கேமரா, ஒரு LED பல்போட இது ஒரு காம்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரீமியம் காம்போ, மிக்ஸ்டு காம்போன்னு சொல்லுவோம். ஓகேங்க. அரௌண்ட் 65,000 கிட்ட வரும். கிட்டத்தட்ட 25 அசரிஸ் கிடைச்சிரும். இதுல எல்லாமே பிராண்டட் தான், எதுவுமே லோக்கல் கிடையாது. ஸ்பைடர் சிஸ்டம் 2 வருஷம் வாரண்டியோட வரும். 2015 ரன் ஆகும். ஃப்ரண்ட்ல வந்து ஆல்பாவோட காம்பனன்ட் ஸ்பீக்கர், பேக்ல கோஎக்சல் ஸ்பீக்கர், வண்டிக்கான ஃபாக் லேம்ப் ட்ரை கலர் ஒரு ஒயிட் வாமிட்ல 1 இயர் வாரண்டியோட வரும்.
ட்ரைசோனிக் ரெட் சோனிக் வரும், ட்ரை கலர் பல்ப். இதுவும் வந்து 3 கலர் வரும், 2 வருஷம் வாரண்டி வரும். மேல வந்து ஆம்பியன்ஸ் லைட், அது 1 இயர் வாரண்டி வரும் வித் மொபைல் கண்ட்ரோலோட வந்துடும். ஓகேங்கண்ணா. ஸோ கஸ்டமருக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸா ஃப்ரீ ஃபிட்டிங்ல 65,000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த காம்போ டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா காம்போ 5 பிஆர் மிக்ஸ்டு காம்பவுண்ட் போட்டிருக்காங்களா. ஓகேங்க. ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 66,500 ரூபாய். பிளஸ் லேபர் பாத்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபாய் வரும். ஓகே. அதை வந்து நம்ம கஸ்டமருக்கு ஆஃபர் பிரைஸ்ல 65,999 ரூபாய் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இங்க இருக்க என்ன காம்போ வேணாலும் நீங்க கிராப் பண்ணிக்கலாம். சான்ஸோட பிராண்ட் காம்போ தனியா இருக்கு, எல்லாமே சான்ஸ் பிராண்ட்லயே வந்துடும். இதெல்லாம் போகும்போது அப்போ 55 கிட்ட வரும். இதுல வந்து எனக்கு கொஞ்சம் மீடியம் பட்ஜெட்ல எனக்கு குவாலிட்டியான காம்போ வேணுன்றவங்களுக்கு ரூபிகான் கோல்டு ஃபின்ச் சிஸ்டம், ஃப்ரண்ட்ல வந்து மோட்டோல காம்பனன்ட் ஸ்பீக்கர், பேக்ல கோஆக்சியல் ஸ்பீக்கர், ரிங்கு, வயரிங், பேனல், பெர்ஃப்யூம், டோர் கார்டு பிளஸ் ஒரு சின்ன டாவி எல்லாமே சேர்ந்து ஒரு 27 ரூபாய்க்குள்ள கொடுத்துடலாம்னா எனக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் வேணாம். பட் எனக்கு கொஞ்சம் எல்இடி ஹார்ன் எல்லாம் சேர்ந்து வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா காம்போ வச்சிருக்கோம். ஓகே, எல்லாம் ஆளுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கீங்க. ஆமா, எல்லாமே பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஒரு 20, 25, 30 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வச்சிருக்கோம். பேசிக் காம்போ 10,000 ரூபாயில இருந்து டாப் வேரியன்ட் காம்போ 65,000 ரூபாய் வரைக்கும் எல்லா பிராண்ட்லயுமே எல்லா பாத்தீங்கன்னா காம்போ அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் வந்து மஸ்ட் காம்போனா. ஓகேங்கண்ணா. இதெல்லாம் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 45,000 ரூபாய் வரும். அந்த 45,000 உங்களுக்கு என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா 6GB RAM 64GB இருக்கிற சிஸ்டம், பிளஸ் வந்து சைடு பேக் ஓட்டுற சன் ஃபிலிம், 4 டோருக்கான ஸ்பீக்கரு, ஒரு சார்ஜரு, ஒரு மொபைல் ஹோல்டு, டாப் லைட்டு, ஒரு பெர்ஃப்யூம், அது இல்லாம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் டேஷ் கேமரா, ஒரு 5 சீட்டர் வண்டியா இருந்தா அந்த வண்டிக்கான 1 mm திக்னஸ்ல கம்ப்ளீட்டா பிளாக் கலர் ஃப்ளோர் மேட். அது என்னதுங்கண்ணா? அது இது வந்து டாப் லைட்னா, வண்டியில டாப் லைட் வந்துருங்களா, சின்ன குண்டு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துட்டு நம்ம 2 லைட் வரும், ரெண்டுக்குமே அதை மாத்தி கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 70,000 ரூபாய்க்கு மேல வரும். நம்ம வந்து கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா ஃப்ரீ ஃபிட்டிங்ல 45,000 பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே ஒரு புது வண்டி கொண்டு வரீங்கன்னா இதுல என்ன மிஸ் ஆகுதுன்னா ஒன்னே ஒன்று தான், அந்த எல்இடி பல்ப் மட்டும் தான் மிஸ் ஆகும், பாக்கி எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா கவர் ஆயிரும்னா. ஓகேண்ணா. ஸோ டைரக்டா வாங்க, எல்லா காம்போஸ் அவைலபிள் இருக்கு, எது வேணுமோ நீங்க கிராப் பண்ணிக்கலாம். என்ன இவ்வளவு வச்சிருக்கீங்க பாக்ஸ்ல? ஆனா ஆமாண்ணா, காம்போ ஆஃபர்ல எல்லாமே சொல்லிட்டோம். இருந்தாலும் ஆண்ட்ராய்டு என்ன கஸ்டமர் காமிக்கணும்ல. நம்ம அங்க கடை வச்சிருக்கும் போது டிஸ்பிளே யூனிட் ஒரு 5 பீஸ் வச்சிருந்தோம். இப்பதான் டிஸ்பிளே யூனிட்டுக்கு மட்டுமே ஒரு 8 யூனிட் வச்சிருக்கோம்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் சிஸ்டம் 4,500 ரூபா வரும். இல்லை எந்த பிராண்ட் எடுத்தாலுமே ஒரே ரேட்டு, எல்லாமே லோக்கல் செட்டு தான். 4GB RAM 64GB இன்புட்னா இதோட டிஸ்பிளே யூனிட் பாத்தீங்கன்னா இங்க வரும்னா. இதே வந்து நம்ம பிராண்டட் வேணுன்றவங்களுக்கு எல்லா பிராண்ட்ஸ் அவைலபிள். ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் காமிக்கிறேன். ஆட்டோ பாட்ஸ், ஸ்பைடரு, எக்ஸ்ட்ரானு, கோல்டு ஃபின்ச்சு, மோக்கோலே 6 வேரியன்ட்டுக்கு மேலே வச்சிருக்கோம். இதெல்லாம் பிராண்டட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து நாக்காமிச்சி இருக்கு, பிளாபேக் இருக்கு. ஸோ ஆத்தரைஸ் டீலர்ஸ், இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவல் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கோ கிட்ட ஒரு 80% பிராண்ட் எல்லாமே அவைலபிள் இருக்குன்னா இது வந்து ஆட்டோ பாட்ஸ் பிராண்டோட 2GB 32GB பேசிக் வேரியன்ட். உங்களுக்கு சிஸ்டம் மட்டும் 5,500 ரூபா வரும்னா. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா 10.3 இன்ச் டிஸ்பிளேனா. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா லோக்கல் பிராண்ட் வேணா லோக்கலோ இருக்கு, இது 8,500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இதே பிராண்டட் வேணும்னா ஆட்டோ பாட்ஸ் பிராண்ட் இருக்குன்னா இது சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு 11,500 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. பெஸ்ட் பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துடலாம். இந்த டுவல் நாப் கேட்பாங்க தெரியுங்களா? ஆமாங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் டுவல் நாப்ல வந்து லோக்கல் வாங்கிடுறாங்க. ஓகே. என்ன ஆகுனா ஒரு 6 மாசம் 8 மாசத்துல நாப்பு கம்ப்ளைண்ட் வரும். ஓ சரி சரிங்கண்ணா. கொஞ்சம் ஃபால்ட் வரும், நிறைய மிஸ்டேக் நடக்கும். ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி சின்ன விஷயம் இல்ல 1 இயர் முடிஞ்சு சிஸ்டம்க்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ண முடியாது. ப்ராப்பரான கம்பெனிஸே இருக்க மாட்டாங்க. ஸோ பிராண்டட் செக்மெண்ட்ல போறப்ப ரேட்டு கொஞ்சம் அதிகமா வரும். பட் உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கம்ப்ளைண்ட் வந்தாலுமே ஒரு 1,000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிராண்டுக்கும் நான் பிராண்டுக்கு இதுதான் வித்தியாசம். லோக்கல் போறப்ப அந்த சர்வீஸ் வாங்கின்றதே கிடைக்காது. ஒரு வருஷத்துக்கு எதாவது ஆச்சுன்னா பீஸ் டு பீஸ் மாத்தி எந்த கடைக்கு போனாலும் மாத்தி கொடுத்துருவாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு என்ன பண்ண போறோம்? ஆமாங்க. அப்ப பிராண்டட் செக்மெண்ட் போறப்போ நமக்கு 4 வருஷமே ஆனாலுமே ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவுல என்ன அந்த மதர் போர்ட்ல என்ன பீஸ் போச்சோ அதை மட்டும் மாத்தி நம்ம திரும்பி ரீயூஸ் பண்ண முடியும். அதுதான் பிராண்டட் இருக்க பிளஸ் பாயிண்ட். லோக்கல் போனா ஸ்டார்டிங் ரேட் 6,500 ரூபா. அதே பிராண்ட் போறப்போ ஒரு 15 ரூபாய் பட்ஜெட்ல வரும். இதே சிங்கிள் லாப் கேட்பாங்க. சிங்கிள் லாப் நம்ம லோக்கல் பண்றது எல்லாம் பிராண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லாப் வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ரேட்டே 15,000 ரூபா வந்துருவோம்னா. ஸோ அது இல்லாம ஸ்டார்டிங்ல வந்து டைமண்ட் ஓகே ஒரிஜினல் சிஸ்டம். ஓகேண்ணா. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிஸ்டமே கேமரா ஒரு 80% வண்டிக்கு வித் ஃபிட்டிங் எல்லாமே சேர்ந்து ஒரு 17 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். 6GB RAM 128GB இன்புல்டு ஒரிஜினல் மார்க்கெட் பிராண்ட் தான். ஓகேங்கண்ணா. அதே மாதிரி 13 இன்ச் டிஸ்பிளேனா. என்னன்னா இவ்வளவு பெருசா இருக்கு? ஆமாண்ணா, 360 சப்போர்ட்டோட வருது. இது உங்களுக்கு சிஸ்டமே கேமரா பேனல் 360 கேமரா எல்லாமே சேர்ந்து பெஸ்ட் பட்ஜெட் 33,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. 13 இன்ச் டிஸ்பிளே 4GB RAM 64GB இன்புல்டு. டேப் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆமாண்ணா, கிட்டத்தட்ட டிவி மாதிரி தான். டிவி மாதிரி தான். இதுல வந்து உங்களுக்கு டுவல் நாப் வேணும் அப்படின்னா டுவல் நாப்பும் அவைலபிள் இருக்குண்ணா. இந்த யூசேஜ் பாத்தீங்கன்னா நம்ம 2 யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிரைவர் சீட்டுக்கு வருது. ஓகேங்கண்ணா. நம்ம இதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இது தனித்தனியா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு காமிக்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு இதோ ஓப்பன் பண்ணிட்டாங்களா? இப்போ உங்களுக்கு இதுல வந்து ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதுல மட்டும் நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். டபுள் ஸ்கிரீன் ஆகுதா? ஆமாங்க. இதை ஸ்பிளிட் பண்ணோம்னா சிங்கிள் ஸ்கிரீன், அங்க வேற இங்க வேற. ஓ சூப்பர் சூப்பருங்கண்ணா. இப்போ இதுல மேப் பார்க்கணும், மேப் பார்த்துக்கலாம்.
ஓ வீடியோவும் சைடில் பார்த்துக்கலாம். ஆமாம், நமக்கு என்ன வேணுமோ என்ன யூசேஜ் வேணுமோ அதுக்கேற்ற நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினாக வந்து டிரைவர் சைடு கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். கோபேர் சைடு இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே ப்ளே ஆகுதுங்களா, இங்கே வந்து வேறு இது மேப் போட்டுக்கலாம். ஸோ நம்ம யூசேஜ் நம்ம எப்படி வேணுமோ நம்ம இதை ஆல்டர் பண்ணிக்கலாங்க. பயங்கரமான யூஸ். ஒரு 90% வெஹிக்கிளுக்கு நம்ம இந்த வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம தம்பி அப்டேட் பண்ணுவாங்க என்னென்ன பிராண்ட் இருக்கு என்ன ரேட்ல இருக்குன்னு சொல்லி. ஓகேங்கண்ணா. ப்ரோ இத்தனை ஆண்ட்ராய்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ரோ ஆனால் ஸ்பீக்கர்ஸ் பார்க்குறோன்னா கோஎக்ஸல் ஸ்பீக்கர்னா சிட்டி ரைட் பிராண்டில் வரும்னா 1100 வரும்னா, பிளாக் பஸ்டர் பிராண்டுனா 1400 வரும்னா, ரெட் சோனிக் பிராண்டில் வரும்னா, ரெட் சோனிக் பிராண்ட் எடுத்தீங்கன்னா 1600 வரும்னா, ஆட்டோபட்ஸ் பிராண்டு இது எல்லாருமே விரும்புகிற பிராண்டு இது போயிட்டீங்கன்னா 1800 வரும்னா. ஆனால் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிராண்டுனா எக்ஸ்டான் பிராண்டுனா 2400 வரும்னா, டிட்ரெக் பிராண்டுனா இது போகும்போது 2600 வரும்னா, சான்சோ பிராண்ட் இருக்குது, இன்ஃபினிட்டி ஆல்ஃபா இருக்குது, இதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குன்னா. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காமனண்ட் ஸ்பீக்கர்னா இது போகும்போது ஸ்டார்டிங் 4500 இருக்குன்னா, பைனியர் ஒரிஜினல் இருக்குன்னா, பைனியர் போயிட்டீங்கன்னா 7500 வரும்னா ஒரிஜினல். JBL ஸ்டேஜ் 2 இருக்குன்னா, ஸ்டேஜ் 2 பாத்தீங்கன்னா 6500 வரும்னா, ஆட்டோபட்ஸ் பிராண்ட் பாத்தீங்கன்னா 5000 வரும்னா. ஆனா இப்ப பார்த்து எல்லாமே காமனண்ட் ஸ்பீக்கர்னா. ஆனா இது ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4500. இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே 4200 கொடுக்குறோம் பெஸ்ட் பிரைஸா. நெக்ஸ்ட்னா ஆனா சிஸ்டம் பார்த்துட்டோம், ஸ்பீக்கர் பார்த்துட்டோம்னா நம்ம என்னதான் பிராண்டட் செட் பிராண்டட் ஸ்பீக்கர் போட்டாலும் நமக்கு ரொம்ப பேசிக் நெசசரிஸ் பாத்தீங்கன்னா சப்வூஃபர்னா. ஏன்னா அது போட்டோம்னா தேட்டர் எஃபெக்ட் டம்முன்னு கேட்பாங்க தெரியுங்களா, அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பிராண்டும் எல்லா மாடலும் அவைலபிள் இருக்குன்னா. இதெல்லாம் போகும்போது ஸ்பைடரோட அண்டர் சீட் சப்புங்க செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இதில் நம்ம ஸ்டார்டிங் ரேட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500 கொடுத்துட்டு இருக்கோம்னா. ஓகேங்கண்ணா. கார் ஆடி ஆம்பிளிஃபையர் பிராண்ட்ல வந்து 6500 வரும். இதே நீங்கள் எக்ஸ்ட்ரா போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு 8500 9500 பட்ஜெட் வரும். அதுல வந்து ப்ரீமியம் வேணும்னா எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம், என்எஃப்எஸ் வச்சிருக்கோம், ஸ்பைடர் இருக்கு, சான்சோ இருக்கு. ஸோ சப்வூஃபரும் நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஸ்பீக்கர் என்ன பிராண்டு சொன்னோமோ எல்லா பிராண்டும் சப்வூஃபர் அவைலபிள் இருக்கு. பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மட்டும் நமக்கு பிரைஸ் மாறும்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் வச்சிருக்கோம்னா, எல்இடி பல்ப் அதே தானே. ஸ்டார்டிங் வந்து ஒரு 52 வாட்ஸ் 1800 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 300 வாட்ஸ் ஒரிஜினல் 8500 வரைக்கும் வச்சிருக்கோம்னா. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரான்ல பிராண்ட்ல வருது 200 வாட்ஸ் வார்ம் வெயிட்டிங் கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா 7000 கொடுத்துர்லாங்க. இதே மாதிரி தான் ரெட் சோனி ட்ரை கலரு வித் ரிமோட் கண்ட்ரோலோட வந்துடும். இது போகும்போது ட்ரை கலர் 2 வருஷம் வாரண்டியோட 8500 கொடுத்துர்லாங்க. ரேட்டு கம்மி கேட்டு வரவங்களுக்கு லோக்கல் பிராண்டு 150 வாட்ஸ் இது 1 இயர் வாரண்டி வரும். கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா 3500 கொடுத்துடலாம். இது இல்லாமல் 52 வாட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1800 தாங்க வரும். ஓகேங்கண்ணா. இது 1800 இது 1800 தானா. இதுல வந்து நீங்க பிராண்டட்ல 120 வாட்ஸ் போகும்போது உங்களுக்கு 4500 வருங்க. இது எம்ஆர்பி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ 8200 இந்த மாதிரி ப்ராடக்ட்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50% டிஸ்கவுண்ட்லயே நம்ம கஸ்டமருக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், சேஃப்டி பர்பஸ்ன்னு சொல்லலாம். நம்ம அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஹார்னுங்க. ஹார்ன் வந்து வித்தவுட் வாரண்டி ஒரு 700 ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது 6 மாசம் வாரண்டி வரும். லிகரோன்ற பிராண்டு இது 1 இயர் வாரண்டி வரும். எல்லா சவுண்ட் அந்த வால்ஸ் பாம் சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சவுண்ட்லயே வந்துரும்னா. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டேஷ் கேமரா சிங்கிள் கேமரா ஃப்ரண்ட் கேமரா எடுத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் 1800 கொடுத்துட்டு இருக்கோம்னா. அதுல இந்த மாடல் போறப்ப 2500 வரும். மொபைல் ஆப் கண்ட்ரோலோட பார்க்கணும்னா இது 4000 எக்ஸ்ட்ரா பிராண்டு பியூர் பிராண்டுனா. ஓகேங்கண்ணா. அதெல்லாம் ஆட்டோபாட்ஸ் பிராண்ட் இருக்கு. இது டுவல் கேமரா இருக்கு. இது மொபைல் ஆப் கண்ட்ரோலோட வரும். இந்த 4G பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெக்கார்டிங் பிளஸ் சிம்மோட வந்துருங்க. அப்படின்றப்ப லைவ் டிராக்கிங் ஜிபிஆர்எஸ்-ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம டேஷ் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவும் ரெக்கார்ட் ஆகும், ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகும். வண்டி எங்க போயிட்டு இருக்குன்றத நம்ம வேலையில எங்க இருந்தாலுமே இந்த வண்டி எங்க போறோம் நம்ம ரொம்ப கிளீனா பாத்துக்கலாம்னா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் கஸ்டமருக்கு 1 இயர் வாரண்டியோட 14500 கொடுத்துட்டு இருக்கோம்னா. ஓகே ப்ரோ, கடையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வச்சிருக்கீங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்பீக்கர் எல்லாம் சொல்லிட்டீங்க. இது போக என்னென்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா ஸ்டார்டிங்கா காமிச்சிருக்கணும், காமிக்க தப்பு தான், மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு அதே டவுட் தானா, ஒரு புது கார் எடுத்து எல்லா கஸ்டமருக்கும் என்னன்னா நான் புது கார் வாங்கிட்டேன், பேஸ் மாடல் எடுத்துட்டேன், எனக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கேட்லாக் ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் நமக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு இந்த டீட்டெயில் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபோட்டோ அப்படியே அனுப்பிடுவோம்னா. ஸோ இதை பார்த்துட்டு கஸ்டமருக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நமக்கு ரீப்ளை பண்ணாங்கன்னா நம்ம வந்து கொட்டேஷன் டேட்டோட அனுப்பிடுவோம்னா. ஸோ இப்போ செட்டு ஸ்பீக்கர்லாம் பார்த்துட்டோம். பட் இன்டீரியர் நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். என்னதான் அவுட்டர் பால் இன்டீரியர் கொஞ்சம் அழகுபடுத்தணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது சேஃப்டி பர்பஸ்க்காக போடுறது பிவிசி வினைல் மேட்னா. சீட்டை கழட்டி எடுத்து வண்டியில் வரது கார்பெட் ஷீட் கொடுத்துருப்பாங்க, கார்பெட் ஷீட்டுக்கு மேலே ஒட்டுவோம். இது 0.8 எடுக்கும் போது ஒரு 5 சீட்டுக்கு 1800 வரும், 7 சீட்டுக்கு 2300 வரும்னா. இதுல வந்து கொஞ்சம் ப்ரீமியம் கேட்பான்னு தெரியுங்களா, அவங்க வந்து 2mm திக்னஸ்ல வச்சிருக்கோம். இது போகும்போது 5 சீட்டுக்கு 4500 வரும், 7 சீட்டுக்கு 6500 வரும்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளோர் மேட் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே போடுறதான கட் மேட், நூடுல்ஸ் மேட் 7D 5D ஸோ எல்லா வேரியண்ட்டும் அவைலபிள் இருக்குன்னா. இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கட் பண்ணி வாங்கி போடும் போது
ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பண்ணா கம்மியா தான் வரும், பட் வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இதெல்லாம் ஒரு 5 சீட்டருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல 14 mm திக்னஸ்னா என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 2200 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா. அதுக்கு அடுத்து சன்ஃபிலிம்ங்க. சன்ஃபிலிம்ல 2 பிராண்டு பியூர் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று கார்வேர்ல ஹைடெக் ஃபிலிம்ஸ். கார்வேர்ல வந்து கிட்டத்தட்ட 14 வெரைட்டி ஃபிலிம் இருக்கு. நம்ம பண்றது டாப் வேரியன்ட் ஒரிஜினல் ப்ராடக்ட் 2 வருஷம் வாரண்டியோட வரும். இது 5 சீட்டருக்கு சைடு பேக் மட்டும் ஒட்டுற மாதிரி இருந்தால் 2200 வரும். ரேட் கம்மி கேட்பாங்க. கலர் ஸ்டிக்கர் வச்சிருக்கோம். ஓகேங்கண்ணா. என்ன கலர் வேணாலும் ஒட்டிக்கலாம்ண்ணா. மஞ்சள், சிவப்பு, பச்சை, ஜிகு ஜிகு ஜிகுன்னு எதுனாலும் ஒட்டிக்கலாம். ஆடியோ நாம்ஸ் படிங்களா? இது சன் ஃபிலிமே கிடையாது. நான் சொல்றல கலர் ஃபிலிம் இது. ஓ சரி சரி. ரேட் கம்மிக்கு வேணும், எனக்கு சும்மா அழகுக்கு வேணும், கூலிங் எல்லாம் வேண்டான்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து 1500 1400 தான். ஓகேங்கண்ணா. ஒட்டி கொடுக்கலாம். ஆனா சன்ஃபிலிம் வேணும், ப்ராப்பரா கூலிங் வேணும் அப்படின்ற மாதிரி பிராண்டட்ல தான் ஒட்டணும். சரிங்களா? கார் வேற பண்றோம், 3M பண்றோம். நம்ம என்னதான் சைடு பேக் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணாலுமே ஃப்ரண்ட்ல வந்து ஆன்டி கிளார் ஃபிலிம்னு தனியா வரும்னா அந்த ஃபிலிம் ஒட்டினா மட்டும்தான் வண்டியோட ஃபுல் பாடி கவர் ஆகும். உள்ள இருக்க கூலிங் வந்து ப்ராப்பரா நிற்கும். நம்ம சைடு பேக் மட்டும் ஒட்டிட்டு ஃப்ரண்ட்ல ஒட்டல அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் கூலிங் நிற்காது. ஸோ போடுறது பட்ஜெட் கொஞ்சம் ஹையா வரும். இப்போ கார் வேர்ல சைடு பேக் மட்டும் 5 சீட் ஒட்டுற மாதிரி 2200 வரும். ஃப்ரண்ட் ஆன்டி கிளார் ஃபிலிம் மட்டுமே எல்லா இடத்துலயும் 3000 4000 வித்துட்டு இருப்பாங்க. கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ் 2800 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா. அதுக்கு அடுத்து சீட் கவருங்க. சீட் கவரோட மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்லாக் இதுதான். ஓகேங்கண்ணா. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஒரு 5000 இருந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றது எல்லாமே ப்ராப்பரா 6 ஏர் பேக் இருக்கிற வண்டிக்கு ப்ராப்பரா டிரைவர் சீட்டும் கோ பேசஞ்சர் சீட்டும் ஜிப் வச்சு ஹூக் வச்சு ப்ராப்பர் ஸ்டிச்சிங் 1 inch ஃபோமோட வச்சு கொடுத்துருவோம். ஸ்டார்டிங் ரேட் 5000 ரூபாங்க. இதுல இருந்து நம்ம இந்த மெட்ல போறப்ப 6000 ரூபா வரும். இதே ரோஜர் போறப்போ ஒரு 7000 ரூபா வரும். மெட்டீரியல் மாறும் இல்லீங்களா? ஆமா, நம்ம அதாவது சீட் கவரை பொறுத்த வரைக்கும் நம்ம மெட்டீரியல் தொட்டு பார்த்து தான் சூஸ் பண்ண முடியும். போட்டோ அனுப்பியோ வீடியோ அனுப்பியோ சூஸ் பண்ண ஒண்ணுமா. ஜஸ்ட் உங்களுக்கு தொட்டு பாருங்க. இது கொஞ்சம் இதா இருக்குங்க. இதை தொட்டு பாருங்க. இது கொஞ்சம் திக்னஸ் இதா இருக்கு இல்லீங்களா? இதை தொட்டு பாருங்க. தொட்டு பார்த்தா தெரியும் இல்லீங்களா? சோ இதெல்லாமே ஆர்டிபிஷியல் லெதர் தான். இதை தொட்டு பார்க்க நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கிடைக்கும் தெரியுங்களா? அந்த ஃபீல் நமக்கு என்ன பட்ஜெட் பட்ஜெட் ஏற்ற மாதிரி பிரைசிங் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய கஸ்டமர் வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க. வந்து ஒரு 5 வருஷம் 8 வருஷம் பழைய வண்டி ஆயிருச்சு, சீட்டோட பஸ்ஸனிங் எல்லாமே அப்படியே டோட்டலாமே கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்றப்போ நம்ம அதுக்கும் சீட்டும் ஆல்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் என்னன்னா ஒரு சீட் கவர் ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணணும், சீட் கவர் மட்டும் வேணும், ஒரு 5 மணி நேரம் டைம் எடுக்கும். நம்ம சீட்டை பஃபிங் பண்ணி ஹைட் ஏற்றி மோல்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்தா 1 day டைம் எடுக்குங்க. அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துடலாங்க. அதே ரேட் சொல்ல முடியல அப்படின்னா வண்டி வரணும், வண்டி என்ன மாடல் இருக்கு, என்ன டிசைன்ல இருக்கு, எவ்வளவு குஷன் தேவை, எவ்வளவு ஃபோம் தேவை, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ரேட்டு சொல்லும் போது டைம் வந்து 1 days எடுக்கும். ஸோ நம்ம என்னதான் செட்டு ஸ்பீக்கரு சப்வூஃபர் என்னதான் போட்டாலும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வண்டிக்குள்ள குறையும். நம்ம அதை கவர் பண்றதுக்காக தான் டேம்பிங் ஷீட்டும் ஆம்பியன்ஸ் லைட்டும் வச்சிருக்கோம். ஸோ டேம்பிங் ஷீட் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டும் அவைலபிள் இருக்குன்னா ரெட்சோனிக் பிராண்டு போகும்போது கஸ்டமருக்கு பெஸ்ட் காம்போல 4 டோரு 2 லேயர் 2.2 mm திக்னஸ்ல வரும். 8500 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது எக்ஸ்ட்ரா போறப்ப ஒரு 1000 ரூபாய் ஜாஸ்தி வரும். சான்சோ போறப்ப இன்னொரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். எல்லா பிராண்டும் அவைலபிள் இருக்குன்னா. ஆனா ஒரே ஒரு நிமிஷம்னா, ஆனா இந்த டேம்பிங்ல எதுக்கு போறதுன்னு மட்டும் சொல்லிடுறீங்களாங்கண்ணா? ஆனா டேம்பிங்கோட மெயின் பர்பஸ் என்னன்னா, இப்போ நம்ம நார்மலா ஒரு 10000 15,000 செட்டு ஸ்பீக்கர் போறோம்னா அது தேவையே கிடையாது. நம்ம ஒரு நல்ல காஸ்ட்ல இப்போ நான் காம்போலாம் காமிச்சிருந்தீங்களா ஸ்டார்டிங் அந்த மாதிரி ஒரு 65,000 70,000 காம்போ போடும்போது சிஸ்டமு நல்ல குவாலிட்டியான சிஸ்டம் போடுவோம், ஸ்பீக்கர் ஹெவியா போடுவோம், சப்வூஃபர் பயங்கரமா போடுறப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஸ் எஃபெக்ட்டுக்கு டோர் வந்து வைப்ரேட் ஆகும். ஓ சரி சரி சரி. கிளாஸ் வைப்ரேட் ஆகும், டோர் வைப்ரேட் ஆகும், சீட் வைப்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஆகும்போது நம்ம பாட்டு கேட்கிற ஃபீல் வந்து பாதியா கட் ஆகும். ஏன்னா கர்ரு புர்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன் அது. ரெண்டாவது ரீசன் வந்து ஹெவி டிராஃபிக் இல்லை நல்லா மழை வருது போறப்போ வெளில இருக்கிற சின்ன 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 உள்ள வரும். டிராஃபிக் டைம் ஹார்ன் சவுண்ட் உள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டேம்பிங் பண்ணி கம்ப்ளீட்டா நம்ம சவுண்டை வந்து கட் பண்ணிடுவோம். ஓ வெளியில இருக்க நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். வெளியில இருக்க நாய்ஸ் தான் கம்ப்ளீட் ரிமூவ் ஆகி உள்ள எந்த சவுண்டுமே வராது. அதே மாதிரி உள்ள இருக்க நாய்ஸ் வந்து மேக்ஸிமம் வெளில போகும். உள்ள நம்ம ஹெவி எஃபெக்டா கேட்டிருப்போம். அது வந்து சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ், நமக்கு அது என்ஜாயபிளா இருக்கும். பட் நம்ம டிராஃபிக்ல சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப இடைஞ்சலா எரிச்சலா இருக்கும். அப்போ நம்ம அதை கட் பண்றாங்க, நம்ம மட்டும் ஃபீல் பண்ணலாம். சவுண்ட் வந்து நம்ம அவுட் சைடு ஃபுல்லா கட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி வந்து இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்கண்ணா. நல்ல குவாலிட்டியா இருக்கும்ண்ணா. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் கார் இன்டீரியர் கொஞ்சம் அழகா வேணும்னு கேட்கறவங்களுக்கு ஆம்பியன்ஸ் லைட் வச்சிருக்கோம். சும்மா ஜஸ்ட் கீழே பாருங்களேன். இதெல்லாம் ஆட்டோ பார்ட்ஸ்னா பிராண்ட்னா 1 year வாரண்டியோட வருது. ஓகேங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. சரி, நம்மளுக்கு இருக்க ஸ்பெஷல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா 1 year வாரண்டியோட வந்துரும்ண்ணா. ஓகேண்ணா. பிளஸ் மொபைல் ஆப் கண்ட்ரோலோட வரும். இது எப்படி யூஸ் ஆச்சுன்னா மொபைல் ஆப்ல கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஆமா, இப்போ கீழே போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. இதுல வந்து என்ன வேண்டும்னு வச்சுக்கலாம்ண்ணா. ஓ மாறுது இல்லீங்களா? ஆமா. இருங்க ஒரு நிமிஷம் இப்போ பண்ணுங்க. இப்போ ஜஸ்ட் இப்போ நம்ம வண்டிக்குள்ள ஒரு பாட்டு போடுறோம், அந்த பாட்டுக்கு தான் மியூசிக் வேணும்னா இந்த பீ இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. பீல கிளிக் பண்ணா சிங்கிளா ஓடுதா? ஆமாங்க, அது லைன் போயிட்டு இருக்கு இல்லீங்களா? தெரியுதுங்களா? மியூசிக் ஏத்த மாதிரி சும்மா தட்டி பாருங்களேன். ஓ இதுலயே வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு. ஓ இது மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லீங்களா? எல்லாம் மொபைல் கண்ட்ரோல்லாம். இப்போ நான் ஃபார்வர்ட் போட்டிருக்கேன். ஓகே. இது ரிவர்ஸ் போட்டா உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து வருது எல்லாமே. ஓ அந்த இது மட்டும் இல்லீங்களா லைட்? ஆமாண்ணா, இது 1 year வாரண்டியோட RGB லைட்ஸ்ல இருந்து எல்லாமே. இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து
சில வந்து C1 எடுத்துட்டீங்கன்னா இது அதோட கலரு. இதுல வந்து நம்ம 5 டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா. ஸோ எல்லாமே சிங்கிள் ஆப், ஜஸ்ட் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றதா. இதுக்கு நம்ம 1 இயர் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா ஆட்டோபாட்ஸ் பிராண்ட்ல வந்து 1 இயர் வாரண்டியோட 8500 கொடுத்துட்டு இருக்கோம்னா, இதுக்கெல்லாம் லேபர் மட்டும் தனியா பாத்தீங்கன்னா 3000 வரும். ஓ சரி. நம்ம கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் டேம்பிங் ஷீட் எல்லாமே லேபர் ஃபீல தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வாங்குற பொருளுக்கு மட்டும் தான் காசுனா. ஓகேண்ணா. காருக்கு தேவையான எல்லா அக்சரிஸ் பார்த்தோம், A to Z என்ன வேணாலும் எல்லாமே. நம்ம பெரிய பெரிய ஐட்டம் மட்டும் தான் பார்த்தா வீடியோ லென்த்தா போன்றதுக்காக நம்ம ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டோம். இது இல்லாம ரைட் சைடு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அக்சரிஸ் எக்கச்சக்கமா இருக்குன்னா, ஒரு டோர் கார்டு, நெல் ஸ்கிராச் கார்டு, சார்ஜர், மொபைல் ஹோல்டர், சின்ன சின்ன பெர்ஃபியூம், கீ, இங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளே யூனிட் வச்சிருக்கோம், நாய்க்குட்டி பொம்மை, சோலார் பேனல்ல இருந்து எல்லாமே அவைலபிள் இருக்குன்னா. ஸோ என்ன வேணாலும் பிஆர்டி டெக்கர்ஸ் வாங்க, பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சேனலை பார்த்து வரவங்களுக்கு முக்கியமான ஆஃபர்னா இதை கடைசியில் தான் ரிவீல் பண்ணுறேன். ஸ்டார்டிங் நான் சொல்லவே இல்லை. நம்ம கடைக்கு வந்து இந்த சேனல் ரெஃபரன்ஸ்ல வந்து ஒரு 25000 இல்லை 20000 மேலே பர்ச்சேஸ் பண்ணாலும் போதும். ஒன்று ஃப்ரண்ட்ல வர டேஷ் கேமரா, இது வந்து 1800 ரூபாங்க. அதாவது ஹோல்சேல் ரேட்டு, சேல்ஸ் ரேட்டு ஹோல்சேல் 1800 ரூபா. அதே மாதிரி தான் இந்த 152 வாட்ஸ் எல்இடி பல்ப், இதுவும் 1800 ரூபா வரும். இது ரெண்டுல கஸ்டமருக்கு எது வேணுமோ அதை காம்ப்ளிமெண்டரியா பண்ணி கொடுத்துடலாம்னா, நம்ம கோயம்புத்தூரை சேனலை பார்த்துட்டு வந்து ஒரு 20000 மேலே பர்ச்சேஸ் பண்ணா இது ரெண்டுல ஏதாவது ஒன்று காம்ப்ளிமெண்டரியா பண்ணிடலாம். இது எல்லாமே பெரிய ஆஃபர் தான், ஃப்ரீ ஃபிட்டிங் கொடுத்துட்டு இருக்கோம். இதே சேம் ஆஃபர் நீங்க காம்போக்கு எடுத்தீங்கன்னா காம்போக்குமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ நம்ம கடை எங்க லொக்கேட்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு. ஓகே.